ஹலோ எவ்ரிவன், நீங்கள் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா Redmi 7A பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஸ்பெக் இருக்குது, என்ன ப்ரைஸ், எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன கலர் வேரியண்ட்டில் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இறுதியில் இதே போல் வீடியோ அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ Redmi அப்படின்னு தோணாவே எல்லாத்துக்கும் என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கம்மியான ஒரு ப்ரைஸுக்கு நல்ல ஸ்பெக்கோட வரும் அப்படின்ட்டு தான் அதோட கருத்து. ஸோ ரைட்டாக ஸோ அந்த இதை பார்த்திங்க அப்படின்னா Redmi இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா Redmi 7 Pro, Note 7 Pro, Redmi 7, Note 7 இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப லான்ச் பண்ணிட்டே வந்தாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு அந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒர்த்தாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தோம்னா பேக் சைனிங், ஸோ டிஸ்பிளே கிளாரிட்டி, நாஞ்சு டிஸ்பிளே, இது மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரி எம்ஏஹெச் கூட, ஸோ இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் கொடுக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்தது பார்த்திங்க அப்படின்னா Redmi தான் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா Redmi 7 லான்ச் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த மாதம் மே மாதம் 30 பார்த்திங்க அப்படின்னா ரெட்மியில் 20K அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட செல்ஃபி கேமரா, அதாவது பாப்பப் செல்ஃபி கேமராவோட லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா 7A லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 7Aல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh கொடுத்துருக்காங்க. ஒரு 6000 பட்ஜெட்டில் 5990 வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட 4A, 5A, 6Aலாம் இருந்துச்சு. ஒரு 3000 mAh தான் பட் மெயின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பேட்டரி எம்ஏஹெச் வந்து அதிகமாக தராங்க. ஒரு 4000 mAh பவரான ஒரு பேட்டரி தராங்க. ஸோ பெரிய விஷயம், 6000 ரூபாய்க்கு இவ்வளோ பேட்டரின்றது இந்த மாதிரி கொடுத்து கிடையாது. ஸோ இதில் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க, அது ஒரு நல்ல விஷயம் கூட. ஸோ டிஸ்பிளே சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5.4 inch ஒரு HD LCD டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் டிஸ்பிளேல 720 பிக்சலில் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்னியோ கோரியல் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு வந்து ஒரு பிளாஸ்டிக் பாடியில் ஒரு சிங்கிள் கேமராவோட கொடுத்துருக்காங்க. ஸோ அது லோகோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து Redmi அப்படின்றத ஃபில் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ளாஷோட இருக்குது. ஸோ அதுக்கு கேமரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து ஒரு 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரண்டில் 5 MP அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்பச்சர் வேல்யூ 2.2 அப்பச்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.0 அப்பச்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்பச்சர் வேல்யூ கால்குலேட் பண்ணுறப்ப ஓவரால் உங்களுக்கு Redmi 6A போகும் 5A மாதிரி சேம் அதே கொடுத்துருக்கதால கேமரா காட்டி அந்தளவுக்கு ஒரு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வேறு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ப்ராசர் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு Snapdragon 439 கொடுக்குறாங்க. ஸோ இதுக்குள்ளேயே சேம் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா Redmi 6A ஸோ இதே காம்படிஷன் தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஆண்ட்ராய்டில் வந்து 9.0 ரன் ஆகி இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 2GB RAM, 3GB RAM வருது. 2GB RAM 16GB மெமரியும் 3GB RAM 30GB மெமரியும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 2GB RAM 16GB மெமரி பார்த்திங்க அப்படின்னா 5990 3GB RAM 30GB மெமரி பார்த்திங்கன்னா 7990 வந்து கொடுக்குறாங்க. பேட்டரி அப்படின்னு போய்ட்டு முன்பே சொன்னது போல தான் ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி, ஒரு 4000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 4000 mAh பேட்டரி அப்படின்றது வந்து இது முன்னாடி கொடுத்த எல்லா பிராண்ட்லையுமே லோ பட்ஜெட்டில் வந்து முடிஞ்சளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 mAh அப்படின்னு தான் மெயின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து லோ பட்ஜெட்டில் ஹையரான ஒரு பேட்டரி பவர் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா Redmi 7A அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ இது காம்படிஷன் சில மாடலும் இருக்க தான் செய்யுது, Realme C2 இது மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் இந்த 7A பொறுத்த வரைக்கும் இதில் 6A இருந்துச்சு, 3000 mAh கொடுத்தாங்க. இதில் 4000 mAh கொடுக்குறது வந்து ஒரு நல்ல ஒரு மிடில் ரேஞ்ச், அதாவது பிகினியர் புதுசாக ஒரு மொபைல் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த மொபைல் கட்டாயம் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இல்லை கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரு, பிளாக் கலர், ஸோ 2 கலர் கொடுக்குறாங்க. கோல்டு கலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபியூச்சரில் பின்னாடி வந்து அப்டேட்டில் வரலாம். ஸோ வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணலாம் நான். ஸோ இதே போல் அதே வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ டெக் வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் வந்து ஃபேஸ்புக் ட்விட்டர் ஃபாலோ பண்ணோம்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ Redmi 7A பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் கூடியதில் ஒரு அன்பாக்சிங் வந்ததுக்கப்புறம் அன்பாக்சிங் போகலாம். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து Redmiயில் வந்து Note 7S அப்படின்னு சொல்லிட்டு மேலே லான்ச் பண்ணாங்க. அதோட அன்பாக்சிங் பார்க்க தராதீங்க. தேங்க்ஸ்.